வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் வாழ்வில் இருந்து சில நிகழ்ச்சி. தியான சித்தர் ஒரு நாள் நரேனை காணாமல் வீடெங்கும் தேடினர். எங்கும் காணவில்லை. பல இடங்களில் தேடினர். கடைசியாக ஒரு அறை பூட்டப்பட்டிருப்பதை கண்டனர். தட்டி பார்த்தனர். திறக்கவில்லை. வேறு வழியின்றி தாழ்பாலை உடைத்து கதவை திறந்தால் நரேன் தன்னை மறந்த நிலையில் கண்களை மூடி தியானத்திலே அமர்ந்திருந்தான். கூவி அழைத்தும் எழவில்லை. உடலை தொட்டு அசைத்த பொழுது, ஏன் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் என்ற வினாவுடன் கண்களை திறந்தான் நரேன். மற்றொரு நாள் நண்பர்கள் புடைசூழ தியானத்திலே இருந்தான் நரேன். அனைவரும் கண்களை மூடி மனதை இறை உணர்வில் திருப்பும் நிலையில் அமர்ந்தது. திடீரென ஒரு பாம்பு அங்கு வந்தது. நண்பர்கள் கூக்குரல் இட்டபடியே எடுத்து ஓடினர். ஆனால் நரேனோ ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகு நரேன் கண் விழித்து பார்த்த பொழுது பாம்பு அங்கு இல்லை. நண்பர்கள் கூறிய பின்புதான் பாம்பு வந்த விவரம் நரேனுக்கு தெரிய வந்தது. அந்த சிறு வயதிலேயே, அப்பொழுது நரேனுக்கு வயது 7, அத்தனை மன ஒருமைப்பாடு, தியானம் செய்யும் மனநிலை நரேனுக்கு இருந்தது. விவேகானந்தர் சொல்வார், அறிவு சுரங்கத்தை திறப்பதற்கான திறவுகோல் மன ஒருமைப்பாடு. சொல்லுங்கள். அறிவு சுரங்கத்தை திறப்பதற்கான திறவுகோல் மன ஒருமைப்பாடு.